ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி ஜேஇயில் டிஎம்எஸ் டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட், கெமிக்கல் மெட்டலஜிக்கல் அசிஸ்டண்ட் இந்த ரெண்டு போஸ்ட்டோட ஜாப் ப்ரொஃபைலு, அதோட ட்ரைனிங் பீரியடு, சேலரி, ப்ரொமோஷன் இதெல்லாம் பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட் இந்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னையில் வந்து 16 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா 3 years டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இன் எனி டிசிப்ளின். இன்ஜினியரிங்கில் வந்து எந்த ஸ்ட்ரீமில் படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தோம் அப்படின்னா C1, ஃபிசிக்கலி ஃபிட் இன் ஆல் ரெஸ்பெக்ட். அப்புறம் டிஸ்டன்ஸ் விஷன் பார்த்தீங்க அப்படின்னா 6/12, 6/18 வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ். நியர் விஷனு 0.6 வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ். லேசிக் சர்ஜரி பண்ணியிருந்தாலும் C1க்கு வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரைனிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்எஸ்க்கு வந்து 20 week இனிஷியல் கோர்ஸ் வந்து ஒரு கோர்ஸ் வந்து எடுப்பாங்க. அந்த கோர்ஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபீல்டு ட்ரைனிங் வந்து விடுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1 year ட்ரைனிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து அலாட் பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து அந்த டைமில் வந்து நம்ம கிளியர் பண்ண முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நமக்கு வந்து சான்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? அதில் வந்து நம்ம கிளியர் பண்ணணும். இது ட்ரைனிங் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேலரி வந்து ஸ்டைஃபண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஃபுல் சேலரி அலவன்சஸ்லாம் வந்து நமக்கு வந்து வராது அந்த டைமில். இப்போ பேசிக் பே பார்த்தீங்க அப்படின்னா 35,400 டிஎம்எஸ்க்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து 50%. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 17,700. டோட்டல் ஸ்டைஃபண்டாக வந்து இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 53,100 வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக கிடைக்கும். போஸ்டிங் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அலவன்ஸும் கொடுப்பாங்க. அதில் ஹச்ஆர்ஏ, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அலவன்ஸ் இதெல்லாம் வந்து சேர்ந்துடும். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60+ வந்து நீங்கள் உங்கள் கையில் வாங்குவீங்க. இன்ஹேண்ட் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60+ வாங்குவீங்க. ஒரு சில அலவன்ஸ் எல்லாமே வந்து இதில் ஆட் ஆகிக்கும். அடுத்து டிஎம்எஸ்க்கு வந்து போஸ்டிங் வந்து எங்கே போடுவாங்க அப்படின்னா டிவிஷனல் ஆஃபீஸில் போடுவாங்க. அப்படி இல்லை ஒர்க் ஷாப்பு, எலக்ட்ரிக் ஷெட்டு அந்த மாதிரி போடுவாங்க. இப்போ இங்கே லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே போடுவாங்க அப்படின்னா பெரம்பூர், ஆவடி, தாம்பரம், அரக்கோணம் ஒர்க் ஷாப்பு, ஜிஓசி, போத்தனூர் ஒர்க் ஷாப்பு, ஈரோடு எலக்ட்ரிக் லோக்கல் ஷெட்டு, பாலக்காடு, கொல்லம், எர்ணாகுளம் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். இது வந்து ஒரு ஆஃபீஸ் டியூட்டி டைப்பு தான். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா டே டியூட்டி மட்டும்தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 மணிலேருந்து 5 மணி வரையும் தான் ஒர்க் பண்ணுவீங்க. நைட் டியூட்டி ஒர்க் வந்து இதில் இருக்காது. ஓகேங்களா? அப்படின்னா லோக்கல் ஷெட்டு, கேரேஜ் வேகன் ஸ்டோரு, ட்ராக்ஷன் ஸ்டோரு, சிக்னல் ஸ்டோரு எல்லாம் எங்கெங்கே ஸ்டோர் இருக்கோ எல்லா இடத்துலையுமே வந்து இந்த டிஎம்எஸ் போஸ்ட்டு வந்து அலாட் பண்ணுவாங்க. அடுத்து இதோட ஜாப் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். டிவிஷனில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்டர் போடுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சீனியர் தான் வந்து ஆர்டர் போடுவாங்க. ஆனால் வந்து அதுக்கு வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போல வந்து உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குது அப்படின்னா ஃபுல்லாக மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் தான் பண்ணணும். மெட்டீரியல் வந்து எதுவும் வருது, வேறு டிப்போவுக்கு வந்து மாற்றுறாங்க அப்படின்னா எல்லாமே வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். குவாலிட்டி வந்து செக் பண்ணுறது, ஸ்டாக் வந்து வெரிஃபை பண்ணணும். அசிஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டு எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்றதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். எந்த ஸ்டாக்காவது குறைஞ்சிது அப்படின்னா அதுக்கு நம்ம தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி குவாலிட்டி செக்அப் பண்ணுறது, அப்புறம் வந்து எதுவும் மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து இது வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணுறது வந்து நம்ம தான் பண்ணுவோம். டிஎம்எஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் தான். இது வந்து ஒரு ஆஃபீஸ் ஜாப் மாதிரி தான் வரும். இதில் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு பேப்பர் ஒர்க் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது, எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு வெரிஃபை பண்ணுறது, அந்த மாதிரி ஜாப் ப்ரொஃபைல் தான் வந்து இது இருக்கும். இதில் ப்ரொமோஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டிஎம்எஸ்ஸாக வந்து நீங்கள் போஸ்ட் ஆவீங்க. அதுக்கப்புறம் வந்து சீஃப் டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட், அது வந்து லெவல் 7ல் நம்ம எஸ்எஸ்சி லெவல் மாதிரி அது வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டிபார்ட் மெட்டீரியல் மேனேஜரு, அதுக்கப்புறம் சீனியர் மெட்டீரியல் மேனேஜர், டிவிஷனல் மெட்டீரியல் மேனேஜர், சீனியர் டிவிஷனல் மெட்டீரியல் மேனேஜர், அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா டெப்டி சீஃப் மெட்டீரியல் மேனேஜர். கரெக்டாக வந்து இவ்வளோ நாளில் தான் வந்து ப்ரொமோஷன் கிடைக்குதுன்றதை நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் மெட்ரலஜிக்கல் அசிஸ்டண்ட்டு. ஆர்ஆர்பி சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 வேகன்சி விட்டுருக்காங்க. ஐசிஎஃப்லையும் எஸ்ஆர்லையும் சேர்த்து 30 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸு வித் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தாலும் கெமிஸ்ட்ரி வந்து அலைடாக படிச்சிருக்கணும். கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் ஃபிசிக்ஸ் வந்து அலைடாக படிச்சிருக்கவங்க
மினிமம் வந்து 45% ஆஃப் மார்க் வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா இதுக்கு வந்து எலிஜிபிள். இதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா B1 ஃபிசிக்கலி ஃபிட் இன் ஆல் ரெஸ்பெக்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பவர் ஆஃப் லென்ஸ் வந்து 4 டயாப்டர் மேலே இருக்கக்கூடாது. ஓகேவா? இதில் வந்து நீங்கள் கலர் பிளைண்ட்னஸ்ஸு, பைனாகுலர் விஷனு, நைட் விஷனு, மெசோபிக் விஷனு இந்த எல்லா டெஸ்ட்டுமே வந்து நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா B1 ஸ்டாண்டர்ட் வந்து எலிஜிபிளாக இருக்கும். அடுத்து இதோட ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயரு. இது ட்ரைனிங் பீரியடில் வந்து ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. இதோட பேசிக் பேவும் பார்த்தீங்க அப்படின்னா 35,400 1/1/2024 50% இருக்கிறதுனால 17,700 கிடைக்கும். டோட்டலாக ஸ்டைஃபன் பார்த்தீங்க அப்படின்னா 53,100. அதே மாதிரி 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போஸ்டிங் அலாட் பண்ணுவாங்க. அந்த அலாட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்ன அலவன்ஸ் வருதோ அந்த அலவன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதுவும் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஷாப்பு, ஷெட்டு, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் யூனிட்டு, ஃபீல்டு லேபு இந்த மாதிரி இடத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க. இதோட டியூட்டி டைமும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டைமிங் தான். ஓகேங்களா? சண்டே வந்து லீவாக தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து சண்டே வந்து லீவாக தான் இருக்கும். டிஎம்எஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா சண்டே வந்து லீவாக தான் இருக்கும். இதோட ஜாப் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து மெட்டீரியல் டெஸ்டிங் தான் வந்து சிஎம்ஏ ஃபுல்லாக வந்து மெட்டீரியல் டெஸ்டிங்கு. அதாவது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி செக் பண்ணுறது, அந்த மாதிரி தான் வந்து சிஎம்ஏ போஸ்ட்டோட ஜாப் ப்ரொஃபைல் இருக்கும். இதை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு, தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல்ஸு, அலாய்ஸு, பெயிண்ட்டு, க்ரீஸு, வாட்ரு, ஆயிலு, கேபிளு, இது எல்லாத்துலேயுமே வந்து அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்டிடி டெஸ்டிங்கு, மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட்டு இது எல்லா டெஸ்ட்டுமே வந்து இவங்களுக்கு கீழே வந்து அசிஸ்டண்ட் இருப்பாங்க. அவங்க வந்து பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம வந்து செக் பண்ணி ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா, என்னென்ன தேவை, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து புதுசாக வாங்குறதுக்கு ப்ரப்போசல் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். நமக்கு மேலே இருக்கவங்க சீனியர் வந்து ஆர்டர் போடுவாங்க. இதோட ஜாப் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி டெஸ்ட்டு, ப்ராப்பர்ட்டிஸ் டெஸ்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்து இவங்களுக்கு கீழே இருக்க ஒரு அசிஸ்டண்ட் வந்து பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம வந்து ரிப்போர்ட்டாக வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்து நமக்கு வந்து இருக்கும். ப்ரொமோஷன் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சிஎம்ஏ, அதுலேருந்து சூப்பர்வைசர் கேடர் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் ரிசர்ச் ஆஃபீஸரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்ட்டு சிஎம்டி போஸ்ட்டு தான் வந்து லாஸ்ட்டாக வந்து நமக்கு ப்ரொமோஷனில் கிடைக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா டிஎம்எஸ் போஸ்ட் அப்படின்னா ஸ்டோரில் இருக்கிற மெட்டீரியலை வந்து மெயின்டைன் பண்ணணும். கெமிக்கல் மெட்டாலஜிக்கல் அசிஸ்டன்ட் சிஎம்ஏ போஸ்ட் அப்படின்னா ஃபுல்லாக வந்து டெஸ்டிங்கில் தான் வந்து அவங்களோட ஜாப் வந்து போகும். ஓகேங்களா? ரெண்டுமே வந்து ஆஃபீஸ் ஜாப் மாதிரி தான். ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்லோடு வந்து நார்மலாக தான் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ்க்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம், சிஎம்ஏவுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜேஇயோட ஜாப் ப்ரொஃபைல் பற்றி ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.